ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் வித் சஷி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு புது இடத்துக்கு போகும்போது அங்கே எப்படி வந்து ரூட் கேட்டு பேசலாம், ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகணும், பஸ் ஸ்டாப் எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறது தான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து டூரிஸ்ட்டு லோக்கல் ஆளுகளை வந்து லோக்கல்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு யாரையாவது கேட்குறோம். எஸ், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு லோக்கல்காரங்க அந்த ஊர்க்காரங்க கேட்குறாங்க. எஸ், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு எப்படி உதவலாம்? எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. டூரிஸ்ட் நம்ம கேட்குறோம். ஐ ஆம் நியூ ஹியர், ஐ ஆம் நியூ ஹியர், நான் இந்த இடத்துக்கு வந்து புதுசாக வந்திருக்கிறேன். ஐ ஆம் லுக்கிங் ஃபார் த ரயில்வே ஸ்டேஷன், நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் லுக்கிங் ஃபார் த ரயில்வே ஸ்டேஷன். பேசி பழகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷுர், ஐ ஹெல்ப் யூ, லோக்கல் கேட்குறாங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண உதவுறேன் அப்படின்ட்டு. டூரிஸ்ட்டு ஹவு கேன் ஐ கெட் டு த ரயில்வே ஸ்டேஷன், நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு கேன் ஐ கெட் டு த ரயில்வே ஸ்டேஷன். லோக்கல்காரங்க ஐ ஹேன் ஹெல்ப் யூ, ஹவு கேன் ஐ கெட் டு த ரயில்வே ஸ்டேஷன். எஸ், பேசி பழகுங்க. லோக்கல்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழி சொல்கிறாங்க. கோ ஸ்ட்ரைட், வாக் ஃபார் அபவுட் 5 minutes, ஸ்ட்ரைட்டாக போங்க, 5 minutes வாக் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 நிமிஷம் நடந்து ஸ்ட்ரைட்டாக போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ ஸ்ட்ரைட், வாக் ஃபார் அபவுட் 5 minutes. சரிங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தமிழில் சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக 5 minutes நடந்து போங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணுங்க, தென் டேர்ன் லெஃப்ட், தென் டேர்ன் லெஃப்ட். நீங்கள் என்ன கேட்குறீங்க, இங்கேருந்து தூரமா அப்படின்னு கேட்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம்? இஸ் இட் ஃபார் ஃப்ரம் ஹியர், இஸ் இட் ஃபார் ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து தூரமா. இல்லை, லோக்கல்காரங்க சொல்கிறாங்க இல்லை, ரொம்ப க்ளோஸ் தான். நோ, இட்ஸ் வெரி க்ளோஸ். நோ, இட்ஸ் வெரி க்ளோஸ். ஓகே, எனக்கு தூரமாக இருக்குது, அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் தேர் எ பஸ் ஸ்டாப் நியர்பை, இஸ் தேர் எ பஸ் ஸ்டாப் நியர்பை, பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குதா. இஸ் தேர் எ பஸ் ஸ்டாப் நியர்பை. எஸ், இட்ஸ் ஆப்போசிட் த பேங்க், பேங்க்குக்கு ஆப்போசிட்டாக பஸ் ஸ்டாப் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், தேங்க்யூ. நீங்கள் கேட்குறீங்க, அவங்க பதில் சொல்லணும், நீங்கள் தேங்க்யூ சொல்கிறீங்க. எஸ், இட்ஸ் ஆப்போசிட் த பேங்க், தேங்க்யூ. டூரிஸ்ட் சொல்கிறாங்க தேங்க்யூ. லோக்கல் அவங்க என்ன, நம்ம தேங்க்யூ சொன்னேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூ ஆர் வெல்கம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏடிஎம் போகணும், எங்கே இருக்குது அப்படின்னா ஐ ஆல்சோ நீட் அன் ஏடிஎம், எனக்கு ஒரு ஏடிஎம் எங்கே இருக்குன்னு தெரியணும். ஸோ ஐ ஆல்சோ நீட் அன் ஏடிஎம், ஏடிஎம்க்கு நான் போகணும், எங்கே இருக்குது. there's an ATM next to the railway station, ATM next to the railway station, there's an ATM next to the railway station, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஏடிஎம் இருக்குது. should I cross the road, should I cross the road. ஓகே, அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலனா நான் வந்து ரோடை கிராஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு should I cross the road. எஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க, எஸ், நீங்கள் வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணணும், ஆனால் கேர்ஃபுல்லாக போங்க. எஸ், கிராஸ் த ரோடு கேர்ஃபுல்லி. எஸ், கிராஸ் த ரோட் கேர்ஃபுல்லி, தென் டேர்ன் ரைட், ரோடை கிராஸ் பண்ணிட்டு ரைட்டில் டேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், கிராஸ் த ரோட் கேர்ஃபுல்லி, தென் டேர்ன் ரைட். will I see that station. yes, you cannot miss it. அப்போது ரயில் நிலையத்தை பார்க்க முடியுமா. you can't miss it.
ஒரு 2 பேரு டூரிஸ்ட்டும், லோக்கலும் பேசிக்கிறாங்க. அந்த கான்வர்சேஷன எப்படிலாம் பேசிக்கிறாங்க, அதுக்கு எப்படிலாம் ஆன்சர் சொல்றாங்க அப்படிங்கிறத நான் இதில சொல்லியிருக்கேன். டூரிஸ்ட் கேட்குறாங்க, "இஸ் தேர் எ ஹோட்டல் நியர்பை?" பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், தேர்ஸ் ஒன் பிசைட் த ஸ்டேஷன். ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்குது. பிசைட். எஸ், தேர்ஸ் ஒன் பிசைட் த ஸ்டேஷன். பிசைட்னா பக்கத்துல. டூரிஸ்ட். இஸ் தேர் எ ரெஸ்டாரண்ட் நியர்பை? அதுக்கு பக்கத்துலயே உணவகம் இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ் தேர் எ ரெஸ்டாரண்ட் நியர்பை? எஸ், இட்ஸ் அக்ராஸ் த ஸ்ட்ரீட். ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனா சாலைக்கு மறுபுறம் இருக்குது. அக்ராஸ்னா சாலைக்கு மறுபுறம். எஸ், இட்ஸ் அக்ராஸ் த ஸ்ட்ரீட். டூரிஸ்ட் கேட்குறாங்க, கேன் ஐ வாக் தேர்? நாங்கள் நடந்து போக முடியுமா? எஸ், இட்ஸ் ஒன்லி டேக் 10 minutes. எஸ், பக்கத்தில் தான் இருக்குது, 10 minutesல நீங்கள் போயிடுவீங்க. எஸ், இட்ஸ் ஒன்லி டேக் 10 minutes. 10 நிமிஷத்தில் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ், இட்ஸ் ஒன்லி டேக்ஸ் 10 minutes. கேன் ஐ வாக் தேர்? எஸ், இட்ஸ் ஒன்லி டேக்ஸ் 10 minutes. டூரிஸ்ட் could you show me on the map? இப்போ தான் மேப் வந்துருச்சு கூகுள் மேப்பில், அதனால் நீங்கள் வந்து எனக்கு மேப்பில் காமிக்க முடியுமா? அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக மேப்பில் காமிக்கிறேன். could you show me on the map? அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக காமிக்கிறேன். could you show me on the map? அஃப்கோர்ஸ். லோக்கல் சொல்கிறாங்க, இப்போ காமிப்பாங்க இல்லையா, இங்கே நீங்கள் இருக்கிறீங்க தான் உங்கள் கரண்ட் லொக்கேஷன். அது எப்படி சொல்லுவாங்க? திஸ் இஸ் யுவர் கரண்ட் லொக்கேஷன். The railway station is here. காமிச்சு சொல்கிறாங்க. This is your current location. The railway station is here. மேப்பில் வழி சொல்லுவாங்க இல்லையா, இங்கே இருக்குது, இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இங்கே ஹோட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். டூரிஸ்ட் சொல்கிறாங்க, ஓகே எனக்கு இப்போ புரியுது. சரிங்களா? நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். டூரிஸ்ட்டு, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஹெல்ப். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு, உங்கள் ஹெல்ப்புக்கு நன்றி அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஹெல்ப். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஹெல்ப். பேசி பழகுங்க. நம்ம பேச பேச ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் சொல்கிற ஒவ்வொரு சென்டென்சஸையும் 2 times ரீட் பண்ணி பழகுங்க. லோக்கல் சொல்கிறாங்க, மை ப்ளஷர். டூரிஸ்ட், ஹாவ் எ ஒண்டர்ஃபுல் டே. ஹாவ் எ ஒண்டர்ஃபுல் டே. உங்கள் நாள் சிறப்பாக அமையட்டும். மகிழ்ச்சி, உங்கள் நாள் சிறப்பாக அமையட்டும். மை ப்ளஷர். ஹாவ் எ ஒண்டர்ஃபுல் டே. யூ டூ. உங்களுக்கு அதே வாழ்த்துக்கள். அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறதுக்கு குட் பாய். விடைபெறுகிறேன். குட் பாய் சொல்லிட்டு அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் கொடுத்துருக்குற கான்வர்சேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட் பாய், டேக் கேர். டூரிஸ்ட், see you again. லாஸ்ட்டாக அவங்க கான்வர்சேஷன் முடிஞ்சுச்சு. குட் பாய், டேக் கேர், கவனமாக சொல்ல போங்க, see you again அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிளாக ஒருத்தங்கிட்ட எப்படி வழி கேட்டு போகிறது அப்படிங்கிறதா இந்த கான்வர்சேஷன் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ரிப்பீட்டடாக பார்த்து நீங்களும் பேசி பழகுங்க. ரோல் ப்ளே பண்ணி பேசி பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 11ல் சந்திப்போம். டேக் கேர். பை பாய்.